வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஓ பட்டர்ஃப்ளை நிவேதிதா சதீஷ், சிவி புவனச்சந்திரன், அட்டுலார், நாசர் மற்றும் பல நடித்து வைசாக் சோம்நாத் அவர்களின் இசையில் விஜய் ரங்கநாதன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஆன்லைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக பழகிக்க முடியாதனால, அவங்களுக்குள்ள இந்த அந்யோன்யம் வராதனால அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கோ கெஸ்ட் ஹவுஸ்க்கோ வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயின்குள்ள மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்குது. அதை வந்து அவங்களோட கணவன் கிட்ட சொல்லணும்னு முற்படுறாங்க. பல முயற்சிகள் பண்ணுறாங்க, அது அவங்களால சொல்ல முடியல. ஸோ ஒரு லெட்டராக எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க முந்தின வருடம் வந்தப்போ ஒரு புக்கு விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த புக்கில் வந்து அந்த லெட்டரில் ஹாஸ்பிட்டலில் லெட்டராக எழுதி அதை கிளிக் கையில் வச்சுருப்பாங்க. அதை அந்த புக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது எதிர்பாராத விதமாக அவரோட கணவனோட நண்பர் ஒரு எதாச்சும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவரோட பைக் ட்ரிப்பில் பிரச்சனை ஆனதுனால ஹீரோ வந்து அவனை மீட் பண்ணி கொடுத்து வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 3 பேருக்குள்ளே என்ன நடக்குது, இந்த ஹீரோயினுக்கும் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்த நண்பருக்கும் என்ன ஆகுது, அவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை, ஏன் வந்து ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் அந்த புக்கை கொடுக்க தயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நைட்டில் அவங்களுக்குள்ள என்னெல்லாம் ஆகுது அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்த மாதிரி அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே அட்டம்ப்டில் ரொம்ப சிம்பிளான ஒரு டேக்லைன் என்னென்னா, அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவங்கவுங்க தான் அனுபவிப்பாங்க. நம்மளை சார்ந்து உள்ளவங்களுக்கு நடக்கிற எந்த கெடுதிக்கும் எந்த கெட்டதுக்கும் நம்ம காரணமாக இருக்க முடியாது, அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவங்கவுங்க தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணால் ஒரு 7-8 பேர் தான் வருவாங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் நிவேதிதா சதீஷ் யாருன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் சிலுக்கருப்படி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம மணிகண்டன் அவர்களுக்கு பேராக வந்திருப்பாங்க. அந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப மெச்சூர்டாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் நடித்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரல்விட்டு எண்ணிடலாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டியை விட குவாலிட்டி முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அந்த வகையில் இந்த படமுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றின ஒரு படம் தான். நிவேதிதா அவர்கள் வந்துட்டு நம்ம சமூகத்தில் இப்போ உள்ள பல பெண்களை வந்துட்டு அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி தான் இருப்பாங்க. பட் பிகாஸ் டுடே இன்னைக்கு உள்ள சொசைட்டியில் வந்துட்டு எக்ஸ் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாருக்குமே ஒரு காதல் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் இருந்திருக்கும். சில பேருக்கு அது நல்லதாக முடியும், ஒரு சில பேருக்கு அது ஒரு பாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா மாறும். பட் அதுக்குள்ளே அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே வந்து நெருடலாக இருக்கும். ஸோ அதை தாண்டி வருதுன்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அந்த வகையில் ஒரு கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ஒரு நூலிலே அப்படி மாதிரி வந்துட்டால் கூட தப்பாக போயிடும். ஸோ அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நிவேதிதா மற்றும் ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே அவசரமாக இருந்தது. அவங்க ஆரம்பத்தில் அந்த ஒரு நெருடலோட என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிவி வந்துட்டு அவரோட கணவரோட நண்பராக உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் மாறுறது, அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கிறது, அவங்க வந்து அந்த நிலை தடுமாறுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க எகைன் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எகைன் அவங்க கணவர்கிட்ட அவங்க வந்து மன்றாடுறது எல்லாம் அவசரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நம்ம படம் ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு இது ஃப்ளாஷ்பேக்காக தான் வரும் இந்த விஜய். ஸோ ஆரம்பத்தில் அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஸோ நிவேதிதா அதில் வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஆக்சுவலாக அவங்களோட சோழர்கள் அந்த படமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து சிபி, இது கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ரோல் தான், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வில்லன் கூறிய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதுக்கடுத்து அட்டுல், உண்மையாக ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள சூழலில் நல்ல வேலை பார்த்து திடீர்னு வேலை போயிட்டா அவங்களோட மனநிலை எப்படி மாறும், அவங்க டெஸ்பரேட்டாக அவ்வளோ தூரத்துக்கு மாறுவாங்க, அது அவங்களோட லைஃப் அவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்பட வைக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னோட மனைவிக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் இருந்ததுன்னு தெரியாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வரப்போ அவன் எவ்வளோ தூரத்துக்குலாம் ஒருத்தன் இன்னைக்குள்ள சூழலில் அதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு அவன் வந்து கஷ்டப்படுவான், அவன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அஃபெக்ட் ஆவான்றதெல்லாம் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து நாசர் சார், எனக்கு என்னென்னா நாசர் சார் அந்த ரோலுக்கு நாசர் சார் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது யார் வேணாலும் பண்ணிக்கலாம், ஒரு புது ஆக்டர் கூட பண்ணிக்கலாம். பட் எதுக்கு நாசர் சார் அப்படின்றது மேபி ஃபேஸ் வேலிக்காக வச்சிருக்கலாம். பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜோனர் தான். கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் ப்ளஸ் த்ரில்லர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். பட் ஹாரர் கிடையாது, பட் அந்த ஜோனர் மாதிரி தான் இருக்கும். விஷுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் நடக்கும். அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு அதை சலிப்பு தராமல் கொடுக்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுமோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் எடிட்டிங் பேட்டர்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டெக்னிக்கலி இந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மியூசிக் பாட்டுன்றது வந்துட்டு அங்கங்கே வரும். பட் எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ, நம்மளுக்கு என்ன ஃபீல் கொடுக்கணுமோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இந்த படத்தோட ரைட்டிங் ஒரு சிம்பிள் நாட், பட் இதை வந்து ரொம்ப சாதாரணமாக வெகுஜன மக்களுக்கு பார்த்தா புரியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் அதை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம் கூட சொல்லலாம். உங்களுக்கு பொறுமை வேணும்.
ஸோ பட் அதை தாண்டி படம் பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுன விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு சீரியஸ் நோட்டான படம், ஒரு 2 hours 15 minutes படம். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த விதமான இந்த சாதாரண கமர்ஷியல் படங்கள் உள்ள எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. அது சொல்லப்போனால் லவ்வே பெருசாக இருக்காது, காமெடி பெருசாக இருக்காது, ஆக்ஷனு ஃபைட்டு எதுவுமே இருக்காது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தான். என்ன சொல்லப்போனால் இன்ஃபேக்ட் இது வந்து இப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஃபேமிலிக்குள்ளெல்லாம் நடக்கிறத எவ்வளோ தூரத்துக்கு ஜென்யூனாக காட்ட முடியுமோ அது மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். எந்த இடத்துலையும் ஏற்றம் இறக்கம்லாம் இருக்காது. ஆப்வியஸ்லி படம் பார்க்குற வெகுஜன மக்களுக்கு அது பெருசாக இம்பாக்டாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொறுமை, இது படம் நான் சொன்ன ஆரம்பத்தில் இந்த படம் மிக பொறுமை வேணும். ஏன்னா இது எதை நோக்கி நகருது, எதனால் இது நடக்குது, ஏன் இப்படி போகுதுன்றது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டாக கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியும். ஏன் இதெல்லாம் இதை ஸ்பெசிஃபிக்காக இதை காட்டுகிட்டே இருக்காங்க, ஏன் இதெல்லாம் அப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம். அதே மாதிரி அந்த விஷயங்கள் நடக்கிறப்போ எப்படா இதெல்லாம் பாசிபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நமக்கு தோணும். எப்படா இது போய் அங்கே அடிச்சு எப்படா இதெல்லாம் வாய்ப்பா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது ரியாலிட்டிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைட்டிங்கில் எனக்கு இன்னும் கொஞ்சம் படம் வந்து இந்த ஒரு 2 hours ஒரு 1 hour 15 minutes ஒரு 20 to 25 minutes அந்த படத்தை வந்து கட் பண்ணியிருந்தா மேபி இன்னுமே பரபரப்பாக்கியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட எண்ணம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக சோதிச்ச மாதிரி தான் இருந்தது என்ன நடக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து என்ன புரிஞ்சுதுன்னா, ஓகே இது நோக்கி தான் நகருது அப்படின்றதுல நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. மேபி இன்ட்ரோல் பிளாக் இங்கே தான் இருக்கும் நம்மளுக்கு தோண வச்சுட்டு தான் அவங்க இன்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது நகர்ந்த விதம் கொஞ்சம் வேகமாக இருந்தாலுமே இந்த முதல் பாதி கொஞ்சம் ரொம்பவே பொறுமையாக நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப டைம் எடுத்துட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அந்த விதத்தில் அது கொஞ்சம் மாற்றிருக்கலாம். பட் அதையும் தாண்டி பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி படங்கள் மேக்ஸிமம் தியேட்டருக்கெல்லாம் வந்து பல பேர்கிட்ட போய் சேருமான்றது தெரியல. பட் இது வந்து ஓடிடிக்கு டேரெக்டாக இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது இது இன்னும் சொல்லப்போனால் தியேட்டரில் வர மக்களை தாண்டி அதிக மக்களை ஈர்க்கும். நம்மளோட பாயிண்ட் என்னன்னா, மக்கள் நிறைய பேர் பார்க்கணும், இது வரைய இருக்கணும் அப்படின்றது தான். அப்படி வகையில் ஓடிடியில் வரும்போது ப்ராப்பராக இது ரிலீஸ் ஆச்சுன்னா மக்கள் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் தியேட்டர்லன்னு வரும்போது இந்த மாதிரி படங்களுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, எவ்வளோதான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் இந்த மாதிரி படங்களை போய் பார்ப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதா. அது வருத்தத்துக்குரிய விஷயமும் தான். பட் ஸ்டில் இன்னைக்குள்ள சூழலில் ஒரு 120 ரூபாலேருந்து 200 ரூபாக்குள்ள செலவு பண்ணணும்னா அவங்க யோசிக்க தான் செய்யணும். ஸோ அப்படி அந்த பணத்துக்கான ஒர்க் அந்த படத்தில் எல்லாமே இருக்கான்னா நம்ம எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு இந்த மாதிரி படங்கள் டேரெக்டாக தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகிறது தாண்டி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறப்போ இந்த படத்துக்கான ரியல் வேல்யூ என்னவோ அது எல்லா விதமான மக்களுக்கு சேருன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ அதுக்காக இந்த படம் குறைன்றது நான் கிடையாது, நல்ல படம் உண்மையிலேயே. ஸோ ஓவராலாக ஓவர்பட்டப்போ எனக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக த்ரில்லிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா 100 வந்து நான் சிரிச்சு கொடுத்தேன். ஒரு நல்ல படைப்பு. பட் இன்னுமே அது எல்லாரையும் போய் சேருமான்றது கேள்வி தான். ஸோ உங்களுக்கு டைம் த்ரில்லர் படம்லாம் பிடிக்கும், உங்களுக்கு பொறுமை அதிகமாக தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களை மீண்டும் மற்ற வர நல்ல திரைப்படம் நல்ல மற்ற வேறு மண்டலத்தை உங்களை சந்திக்கிறான்னு தெரிஞ்சாங்க விஜய். அதுக்காக இது நம்ம ஷோ கீழே போச்சு.